عبد الله أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, வாராந்த ஜும்மா வகுப்பிலே இன்றைய நாள் உத்தம சஹாபாக்கள் என்ற தொடரில் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் இன்று ஞாபகப்படுத்த இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் மக்காவிலே 54ஆம் வருடம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹுடைய சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிங்கம் என்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கப்படுகிறது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் தந்தை அவர் சாச்சாவாக காணப்படுகிறார்கள். அவ்வாறு அவர்களுடைய பால்குடி உறவுக்காரருமாகவும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு 2 புனை பெயர்கள் சொல்லப்படுகிறது. அபு உமாரா, அபு யாலா என்று சொல்லக்கூடிய 2 புனை பெயர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையின் சில சிறப்பம்சங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய பண்பாடாக தாராள மனம் படைத்தவர்களாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் வலிமையான உடல் அமைப்புடையவர்களாகவும் துணிச்சல் மிக்கவராகவும் போர்க்களத்திலே மிகவும் அதிக வீரத்தோடு அவர்களாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் யுத்தகலத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ அவர்களுக்கு கோபம் வந்தால் அவர்களுடைய முகமெல்லாம் சிவந்து செம்மையாக கூடிய அந்த அளவுக்கு அவர்கள் கோபப்படக்கூடியவர்களாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே காணப்பட்டார்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் நடைபெற்ற பல யுத்தங்களில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறைஷிகளிலே மிகவும் ஒரு வீரமிக்கவராக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள் என்ற வரலாற்று செய்தி எமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சுருக்கமாக அவர்களுடைய இஸ்லாத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, நபித்துவம் நுபுவத் 6ஆம் ஆண்டின் இறுதியிலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய அந்த இஸ்லாம் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்கமா நகரிலே தாவா பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, மக்கா குறைஷி காஃபிர்கள் நபிகளாரையும் முஸ்லிம்களையும் சஹாபாக்களையும் துன்புறுத்தி வேதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தாவாவுக்கு எதிரான முன்னெடுப்புகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனை செய்கின்ற துன்புறுத்துகின்ற செய்தி, குறைஷிகளில் அபூஜஹிலுடைய செய்தி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எட்டப்படுகிறது. உடனே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கோபத்தின் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹில் என்பவன் துன்புறுத்துகிறான், வேதனை செய்கிறான் என்ற செய்தி கேட்ட பொழுது உடனே மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி, காபாவை நோக்கி செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே அபூஜஹில் இருந்து கொண்டிருக்கின்றான். உடனே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீதான் நபிகளாரை நோவினைப்படுத்துகிறாயா? நான் அவருடைய தந்தையின் சகோதரராக இருக்கின்றேன், நான் அவருடைய மார்க்கத்திலே இருக்கின்றேன் என்று அவர்கள் கோபத்தின் காரணமாக தன்னுடைய கையில் இருந்த வில்லின் மூலமாக அவருடைய அபூஜஹிலின் தலையிலே அடிக்கிறார்கள். காயம் ஏற்பட்டு இரத்தம் அடைகிறது. அப்பொழுதுதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதானது, ஆரம்பத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் உணர்ச்சி மிக்கவர்களாக காணப்பட்டாலும் பின்னர் அல்லாஹு தாலா மார்க்கத்திற்காக வேண்டி அவருடைய உள்ளத்தை இலகுபடுத்தி மென்மையான முறையில் ஆக்கி வைத்தான். அது மாத்திரமல்லாமல் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தாவா பணியில் ஒரு உறுதுணையாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணியமாகவும் அவருடைய இஸ்லாம் காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லிம்கள் பயப்படாமல் காபாவிலே சென்று மஸ்ஜிதுல் ஹராமிலே சென்று தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு தைரியமாக முஸ்லிம்களுக்கு காணப்பட்டது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்துக்கு முன்னரும் நடைபெற்ற யுத்தங்களில் கலந்து கொண்டது போல இஸ்லாத்துக்கு பிறகு, இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதன் பிறகு அவர்கள் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமிக்கவராக போரிட்டு கொண்டிருக்கின்ற பொழுதோ
அந்த இடத்திலே காபிர்கள் கைதிகளாக பிடிபடுகிறார்கள். அப்பொழுது அந்த பிடிபட்ட கைதிகள் இந்த மனிதர் யார் என்று கேட்ட பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், இவர்தான் ஹம்சா என்று சொன்ன பொழுது அந்த அந்த இடத்தில் இவர்தான் எங்களுக்கு இவ்வாறு கைதியாக பிடிபடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்தவர், இவர்தான் வீரமிக்கவராக காணப்படுகிறார் என்ற செய்தியை அந்த இடத்திலே கதை பேசப்படுகிறது. எனவே வரலாற்றிலே அவர் ஒரு வீரமிக்கவராக காணப்பட்டார்கள் பதிர் யுத்தத்திலே. இரண்டாவதாக நடைபெற்ற யுத்தமானது உஹுது யுத்தம். இந்த உஹுது யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அந்த யுத்தத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருந்து அந்த யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொண்டு போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே கிட்டத்தட்ட முஷ்ரிக்கீன்களில் 31 பேரை அவர்கள் கொலை செய்தவர்களாக அந்த இடத்திலே அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுதோ பின்னால் இருந்து அவர்களுக்கு தாக்கப்பட்டதன் மூலமாக அவர்களுடைய முதுகில் இருந்த கவசம் கீழே விழுந்ததன் காரணமாக வஹ்ஷி என்பவரால் குத்தி கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நிலைமையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பொழுது மிகவும் கவலை அடைந்தார்கள், மனவேதனைப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய கவலையின் மூலமாக முகமெல்லாம் தோய்ந்து போயிருந்தது. இந்த கவலையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சையீது ஷுஹதாஇ ஹம்சா பின் அப்துல் முத்தலிப், ஷஹீதுகளின் தலைவர், ஷுஹதாக்களின் தலைவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் மரணிக்குகின்ற பொழுது அவருடைய வயது 59 காணப்பட்டது. அவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய சகோதரியின் மகன் அப்துல்லா பின் யஷ் அவர்களும் அந்த ஒரே கபரிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் அன்னாரை புரிந்து கொள்வானாக. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு சஹாபாக்களுடைய வரலாறை படிப்பதன் மூலமாக எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல படிப்பினையும் எனக்கும் உங்களுக்கும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.